வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. ஒரு அற்புதமான ஒரு தியானத்தை நிறைவு செய்திருக்கிறோம் இல்லைங்களா? நன்றியுணர்வு தவம் நம்ம இவ்வளவு நீண்ட நேரம் நம்ம இதுவரைக்கும் செய்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். நான் இந்த தவத்தை ஏதோ நன்றியுணர்வு தவம் என்று மட்டும் நீங்க வைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த தவத்துக்குள்ள இறைநிலை தவம், பஞ்சபூத நவர் தவம் என்று பல தியானங்கள் இதுல இணைந்திருக்கு. சரிங்களா? அதனால இந்த தியானம் செய்யும் போது இன்னும் பல்வேறு விதமான நன்மைகளை நாம பெற முடியும். குறிப்பாக உயிர்கலப்பு தவத்தையும் இதுல நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்போ இது சாதாரணமா பேசுறப்போ ஒரு நன்றியுணர்வு தவம் அப்படின்னு பேசினாலும் இதற்குள்ள பல்வேறு விஷயங்கள் நம்ம உடல் மன ஆத்ம ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த தியானம் இப்படி அதுவே டிசைன் ஆயிருக்கு அப்படிதான் சொல்லணும். சரி, அந்த விதத்துல நம்ம மதிய நேரங்கள்ல இந்த தியானத்தை நம்ம தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நம்ம பண்ண போறோம். நீங்க நேரம் கிடைக்கிறப்பவெல்லாம் உங்க மனம் அந்த நன்றி உணர்வுல முழுமையாக லயமாகட்டும். சரிங்களா? சரி, அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு மாதத்திற்கும் கவிகள் வார வாரம் எழுதுறதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். நம்ம அடுத்த வாரத்திலிருந்து அதைய ஸ்டார்ட் பண்ண போறோம். எடுத்த உடனே உங்களுக்கு எளிமையா இருக்கணும் அப்படிங்கிறதுனால சிறிய கவிகள் கொடுக்கலான்னு முயற்சி எடுக்கிறோம். இந்த சிறிய கவிகள்ல இப்போ உங்களுக்கு இறைவணக்க பாடல் எல்லாம் இருக்கு. 4 வரி, 8 வரி, 16 வரிகள் இருக்கு. அது ஒவ்வொரு பார்ட்டா கூட நீங்க எழுதுறதுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சிருக்கோம். அதற்கான பட்டியல் உங்களுக்கு விரைவில் அனுப்புறோம். சரிங்களா? உங்களுக்கு புதுசா கொஞ்சம் கலெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு, சின்ன சின்ன பாடல்கள் எல்லாம். அதனால அது ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இந்த வாரத்துக்குள்ள உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். அடுத்த வாரம் உங்களுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அந்த கவிகளுக்கான விளக்கம் மகரிஷி கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட கவிகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்ப அந்த கவிகளுக்கான ஒரு விளக்கத்தை நாம ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நாம பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நம்ம தத்துவத்திலே மிக ஆழமான சிந்தனைகளை செய்வோம். வெள்ளிக்கிழமைகள்ல உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த, அதாவது நேச்சுரோபதி மருத்துவம், அக்குப்ரெஷர் மருத்துவம், இன்னும் நம்ம உடல் பற்றிய ஒரு விஞ்ஞான பார்வை, இப்படி முழுக்க முழுக்க ஒரு மருத்துவம் சார்ந்த வகுப்புகள் வெள்ளிக்கிழமையில திட்டமிட்டிருக்கிறோம். அது என்னோடதும் இருக்கும், இன்னும் மற்ற ஆசிரியர்களோடதும் நிறைய இருக்கும். ஏன்னா இந்த ஓராண்டுக்குள்ள உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும். அதனால இந்த வெள்ளிக்கிழமை முழுக்க முழுக்க மருத்துவம் சார்ந்த வகுப்புகளா உங்களுக்கு திட்டமிட இருக்கிறோம். அதனால அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்போ நாம இன்னைக்கு ஒரு விஷயத்த ஆழமாக சிந்திக்கணும். அதாவது மகரிஷி அவர்கள் இந்த பயிற்சியை உருவாக்கி கொடுத்ததற்கான நோக்கம் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதுல அவர் பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தாங்க. ஆரம்ப காலத்துல எடுத்த உடனேயும் ஆன்மீகத்துறை கூட அவர் வரல. இன்னும் பல்வேறு விதமான முயற்சிகள், இந்த மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கணும், உடல் மன துன்பங்கள்ல இருந்து மீட்டெடுக்கணும்னு
மருத்துவத்திலிருந்து அரசியல் வரைக்கும் பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தாங்க. இறுதியாக அவர் கண்டறிந்ததுதான் இந்த ஆன்மீக வழிதான் சரியான வழி. இங்க ஒவ்வொரு மனிதனும் அமைதியானால் மட்டும்தான் இந்த உலகம் அமைதியாகுங்கிறத அவருடைய உணர்வுல இறை உணர்த்தியதாக எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சிகளை வடிவமைத்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த பயிற்சி உலகம் முழுக்க பரவணும். இந்த பயிற்சி உலகம் முழுக்க பரவணும். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த பயிற்சியோ அல்லது இது போன்ற பயிற்சிகளோ செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். குறிப்பாக இந்த பயிற்சி எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா, இது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானதான ஒரு பயிற்சியை அமைச்சிருக்காங்க. மகரிஷிட்டு கூட நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க ஒரு இந்து மதம் தழுவி இந்த பயிற்சியை கொண்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் உங்ககிட்ட ஈஸியா வருவாங்க அப்படின்னு கூட பேசியிருக்காங்க. ஆனா மகரிஷி அந்த விதத்துல தெளிவா இருந்தாங்க. நான் மதம் சார்ந்து கொண்டு போறதுக்கான நோக்கம் என்கிட்ட இல்லை. இது மதம் கடந்து செல்ல வேண்டிய ஒரு விஷயம். எல்லா மதத்தில் இருக்கிற அன்பர்களுக்கும் போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல இன்னைக்கு வரைக்கும் இந்த அமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்குது. சரிங்களா? அப்ப இது எந்த மதத்தையும் சார்ந்ததாக அல்ல, பட் மனிதனை சார்ந்ததாக இருக்கு. மகரிஷி சொல்லுவாங்க, நம்ம அழகர் ராமானுஜம் ஐயா சொல்லுவாங்க அந்த வார்த்தைய. அதாவது இப்ப நம்ம மதங்களால பிரிவுபட்டிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜாதியாலேயோ மதங்களாலேயோ இனங்களாலேயோ மொழியாலேயோ நாட்டின் பேரோ ஏதோ ஒரு விதத்துல நம்ம என்ன இருக்கோம், பிரிஞ்சு 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 இருக்கிறோம். பிரிச்சு பார்க்கறது பகுத்துணர்வு, எல்லாவற்றையும் கூட்டி பார்ப்பது தொகுத்துணர்வு. அதைத்தான் சொல்வார், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். நம்ம எல்லாரும் மனுஷங்க. எந்த நாய்க்கும் ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு இல்லை. எந்த ஆடு மாடிற்கும் வேறுபாடு இல்லை. ஒரு புறா இந்து புராணம் முஸ்லிம் புராணம் இஸ்லாம் புராணம் இல்லை. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ எல்லா விலங்குகளை போல மனுஷனும் ஒரு விலங்கு இல்லையா? கொஞ்சம் அறிவில் உயர்ந்த ஒரு விலங்கு, அப்படிதான் சயின்ஸ் சொல்லுது. அப்போ எல்லா உயிர்கள்ல போலவும் மனுஷனும் ஒரு ஒரு உயிர் அப்படி வச்சுக்கோங்களேன். ஒரு உயிர். இந்த பூமியில அந்த உயிர் தோன்றுச்சு. அது பரிணாமத்துல குரங்குல இருந்து மனிதன் உருவானான்ங்கிறத நம்ம சிந்திச்சு புரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த மாதிரி மனிதன் ஆரம்ப காலத்துல இருக்கிறப்ப எப்படி இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அவங்ககிட்ட உடை இருந்திருக்காது, உறைவிடம் பெருசா இருந்திருக்காது. விலங்குகளை போல அவன் வாழ்ந்துட்டு இருப்பான். விலங்குகள் எப்படி இன்னைக்கும் விலங்குகள் எப்படி வாழுது? ஒரு மரத்திலேயோ ஒரு குகையிலையோ அப்படிதான் அதனுடைய வாழ்க்கை இருக்கு. பசிக்குது, பசிக்கிறப்ப ஏதாவது போய் அடிச்சு சாப்பிடுது, இல்லாட்டி இலதலையை சாப்பிடுது. அதுக்கு உடை ஒன்றும் பெருசா இல்லை, ஒரு இடத்துல தூங்குது, அப்படியே வாழுது. இப்படிதான் மனுஷனும் வாழ்க்கையை தொடங்குது. இப்போ மனிதனுக்கு 6 அறிவு இருக்கு. இப்போ 6வது அறிவு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பெருகிறக்க ஆரம்பிக்கும் போது அவன் சிந்திக்கிறக்க ஆரம்பிக்கிறான். சிந்தனை. அப்படி சிந்தனை அறிவு உயரும் போதுதான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த உணவு உடை உறைவிடம் இந்த வாழ்க்கை இந்த முறைகளுக்கெல்லாம் அப்படியே உட்பட்டு வர்றான். கொஞ்சம் கொஞ்சமா. இது பெரிய நெடிய பாதை. பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் இதுல நம்ம முன்னோர்களோட பயணத்துல இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படி வரும்போது இது இறை ஆசிரியருக்கு தெரிய வேண்டிய மிக முக்கியமான கான்செப்ட். அதனால நான் முதல்லயே சொல்றேன் உங்களுக்கு. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் எப்படி குரங்குனா குரங்கு அவ்வளவுதான். குரங்குல நிறைய வெரைட்டிஸ் இருக்கலாம். ஒரு சிங்கவால் குரங்குன்னு ஒண்ணு இருக்கலாம், ஒரு நார்மல் குரங்குன்னு இருக்கலாம், ஒரு கருங்குரங்குன்னு இருக்கலாம். சரியா? அது அங்க இருக்கிற அந்த இடத்தினுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி, அதனோட தேவைக்கு தகுந்த மாதிரி அதனோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாறிடும். இந்தியாவில் இருக்கிற யானை சவுத் ஆப்பிரிக்கா இருக்கிற யானை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், குதிரை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ மனிதனும் அந்த இடம் தட்பவெட்ப சூழல்
அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நிறத்திலேயோ உயரத்திலேயோ குணத்திலேயோ கொஞ்சம் மாற்றம் அவனுக்குள்ள இருக்கும். பட் மனுஷன்னா மனுஷன்தான். உலகம் முழுக்க எங்கெல்லாம் மனுஷன் தோன்றினாலும் எல்லாம் மனுஷன்தான். இப்ப மனிதன் இப்படி தோன்றினதுக்கு அப்புறம் அவனுக்கு மற்ற மிருகங்கள்ட்ட இல்லாத சில குணங்கள் அவனுக்கு வந்தது. தேவையில்லாம பொறாமை, தேவையில்லாம பேராசை, தேவையில்லாத கடும்பற்று, இப்படி சில குணங்கள் மனிதனுக்குள்ள வர்றதுக்கு ஆரம்பிச்சிச்சு. மனிதன் சிந்திக்கிற அறிவை பெற்ற காரணத்தினால அவன் நிறைய விஷயத்த செஞ்சான். உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சேர்ந்து விவசாயம் அப்படின்னு ஒண்ணு பண்றாங்க. விவசாயம் அப்படின்னு ஒண்ணு கண்டறியப்படுது. இந்த மாதிரி விதையை அதெல்லாம் பெரிய ஒரு ப்ராசஸ். இந்த மாதிரி ஒரு மரத்துல இருந்து தான் நம்மளுக்கு இந்த பழம் கிடைக்குது அப்படின்னு அவனுக்கு ஒரு புரிதல் வருது. அப்ப இந்த மரம் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கலாம்னு ஒரு புரிதல் வருது. இந்த மரத்தை வளர்த்துனா நமக்கு நிறைய பழம் கிடைக்கும், நம்ம எங்கேயும் உணவுக்காக ஓட வேண்டியதுன்னு அவன் சிந்திக்கிறான். சரி, எங்க வளர்த்துனா சரியா இருக்குன்னு பாக்குறான். அப்புறம் அந்த மரம் ஒரு தண்ணி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தாலதான் மரத்தை வளர்த்த முடியும்னு புரிஞ்சுக்கிறான். அதனால ஆற்ற ஓரங்கரைகளில் தான் இந்த நாகரீகம் வளர்ந்துருக்குதுங்கிறது நீங்க நிறையா அப்போ மொஹஞ்சதாரோ சிந்து சமவெளி நாகரீகத்திலிருந்து நம்ம பார்த்துருக்கலாம். அந்த ஆற்றங்கரை ஓரம், ஏன்னா அங்க நீர் இருக்கு, பக்கத்தால நிலம் இருக்கு. அப்ப நீர் நிலம் இணையும் போது அங்க விவசாய உற்பத்தி நடக்குது, மக்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகுது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குது, இருக்கிறதுக்கு நிலம் இருக்குது. அப்ப அந்த இடத்துல அவனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை அவன் அப்படி கொண்டு வரான். அப்ப இப்படி மனிதன் வாழும்போது இப்ப ஒரு சிலர் சோம்பேறிகள் இருப்பாங்க இல்லையா? இப்ப 100 பேர் இருக்கிறான், 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 10 பேரா சோம்பேறி இருப்பான், ஒரு 5 பேராவது சோம்பேறி இருப்பான் இல்லையா? அவன் என்ன நினைக்கிறான், இவங்க எல்லாம் விவசாயம் பண்றாங்க, இவன் உழைக்கிறான், உழைச்சு சம்பாதிக்கிறான், உழைச்சு பொருள் ஈட்டுறான், பண்டத்தை பெருக்குகிறான், இவன் அனுபவிக்கிறான். பட் உழைக்காம சிலர் இருப்பான்ல, அவன் என்ன பண்ண நினைக்கிறான், இந்த பொருளை அபகரிக்கிறதுக்கு பாக்குறான், அபகரிக்கிறான், சண்டை போட்டு அபகரிக்கிறான். இவன் கொஞ்சம் வலிமையானவனா இருக்கிறான், சோம்பேறி கொஞ்சம் வலிமையானவனா இருக்கிறான், பட் உழைக்கிறவன் கொஞ்சம் எளிமையானவனா இருக்கிறான். அப்ப அந்த வலிமையானவன் எளிமையானவனை பிடிச்சு பிடுங்குறான். பட் இவன் தான் தப்பு, வேற வழி இல்லை, கொடுக்குற மாதிரி சூழல் ஆகுது. இப்படி இவன் உட்கார்ந்த இடத்துலயே பிறர் வளம் பறிக்கிற குணம் மனுஷனுக்கு இயற்கையா இருக்குல்ல, விலங்குல இருந்து வந்தது தானே பிறர் வளம் பறிக்கிறது. ஒரு மானை ஒரு சிங்கமோ புலியோ என்னையாடுது, வேட்டையாடுது. அது விவசாயம் பண்ணி உற்பத்தி பண்ண தெரியாது. அதனால பிறர் அந்த மானு அது பிறந்து வளர்ந்து அது சாப்பிட்டு பெருக்கி வச்சிருக்கிற அதனோட உடம்ப அது திருடுது. இது விலங்கினத்தினுடைய பண்பு. அதை வதைக்குது, அதை துன்புறுத்துது, அது கொலை பண்ணுது, கொள்ளையடிக்குது, வாழ்க்கை சுதந்திரத்தை அழிக்குது. இந்த 4 விஷயம் விலங்கின பண்பு. இதை வேணா எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை துன்பங்களுக்கும் அடிப்படை 4 விஷயம்னு மகரிஷி சொல்லுவாங்க. இந்தியன் பீனல் கோட், சரிதாங்க? அந்த செக்ஷன் எல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த செக்ஷன்ல இந்த பிரச்சனை, அத்தனை செக்ஷனையும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 4 பிரச்சனை தான். 1 விலங்கின பண்பு 4, பிற உயிரை வதைத்தல், பிற உயிரை கொலை செய்தல், பிற உயிரை அதனுடைய பொருளை அபகரித்தல், அதனோட உடலா இருந்தாலும் திருடி திங்கிறதுன்னு வச்சுக்கோங்க. 4வது அதனுடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறித்தல். அது வாழ்றதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு இந்த பூமியில, அதையும் நம்ம பறிச்சிடறோம். அப்ப சிங்கம் என்ன பண்ணுது, மானை வதைக்கிறது. வதைக்கிறதுனா துன்புறுத்துவது. அதான் உலகத்தில் இருக்கிற அத்தனை சட்டங்களையும் எடுத்தீங்கன்னா இந்த 4 துன்பத்துக்குள்ளதான் இருக்கும். எல்லாத்தையும் நீங்க பிரிச்சு பார்த்தா ஒன்னா யாராச்சும் துன்புறுத்தி இருப்பாங்க. வதைப்பது, துன்புறுத்துவது, உடலாலோ மனதாலோ காயப்படுத்துவது. 2வது கொலை செய்வது. மானை பிடிக்குது, அதை வதைக்குது, துன்புறுத்துது, அதை கொலை பண்ணுது. 3வது திருடி தின்கிறது. என்ன பண்ணுதுங்க, திருடி திங்குது, அதனோட பொருளை திருடி திங்குது, அதனுடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறித்து விடுகிறது. மானுக்குன்னு இந்த பூமியில வாழ்றதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, ஆனா சிங்கமா புலி அதை பறிக்கிறது. இந்த 4 விலங்கின பண்பு. இந்த 4 நம்மகிட்டயும் இருக்கு. பட் இது விலங்கு செய்தா பாவம் இல்லை. என்ன காரணம், விலங்குக்கு வேற வழி இல்லை. விலங்குக்கு வேற வழி இல்லை. அது அசைவம் சாப்பிட்ற மாதிரியான சூழல்ல
இயற்கையை வடிவமைச்சிருச்சு. அப்ப அப்படி வடிவமைச்ச போது அது சைவத்தை சாப்பிட முடியல. அப்ப அசைவம் சாப்பிட்றதுக்கான சூழல் வரும்போது அதை அப்படி சாப்பிடுது. இது இயற்கை இது ஒரு சைக்கிள்ல தான் வச்சிருக்கு. சரிதானுங்களா? ஒரு புல்லு, அந்த புல்லு பெருகுச்சுன்னா அந்த புல்லை சாப்பிட்றதுக்கு மானு, அந்த மான் பெருகுச்சுன்னா மானை சாப்பிட்றதுக்கு புலி. இப்படி ஒரு பயாலஜிக்கல் சர்க்கிள் இயற்கை ஒரு சிஸ்டம் வச்சிருக்கு. ஒண்ணு சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு சங்கிலி தொடர் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை இயற்கை வச்சிருக்கு. அது கரெக்டா பராமரிச்சுக்கும். அதை பத்தி நாம ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அது மாதிரி அந்த பண்பு மனுஷங்கிட்ட இருக்கிறதுனால சிலர் என்ன பண்ணா, அந்த விவசாயம் பண்றவங்ககிட்ட பிடுங்கி சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது இவன் புடுங்குறான் இல்லையா, அவங்க கூட ஒரு 2 பேர் இருப்பான்ல, அதை பிடுங்கி சாப்பிட்றதுக்குன்னு 2 பேர் கூட இருப்பானுங்கல்ல, அவனுக்கு எல்லாரும் சேர்ந்து நிறைய பேர்கிட்ட புடுங்குறாங்க. அப்ப இது அந்த விவசாயம் பண்றவங்க எல்லாருக்கும் துன்பமா வர்றப்ப அந்த விவசாயம் பண்றவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணலாம், நமக்குள்ள வலிமையா இருக்கிற ஒருத்தனை செலக்ட் பண்ணலாம். 80 பேர் விவசாயி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 90 பேர் இருக்காங்க. அவங்கள ரொம்ப வலிமையா இருப்பான் இல்லையா சிலர், ஒருத்தனை எடுத்துக்கோங்க. இந்த ஒருத்தனை நம்ம செலக்ட் பண்ணி இவனை இந்த பொருளை திருட்டு போகாம காவல் காவக்கறதுக்கு வச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவன். சரி, அவனுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னா, நாம 90 பேரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு கொடுத்துடலாம் அவனுக்கு. அவன் விவசாயம் பண்ணா அவனுக்கு என்ன கிடைக்குமோ அது மாதிரி ஒரு பங்கை நம்ம எல்லாரும், இப்போ டெய்லி நாம 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா இப்ப நம்ம ஆளுக்கு 1 ரூபாய் கொடுத்து அவனுக்கு 100 ரூபாய் கொடுத்துடலாம். அவங்க வேலை என்ன, இந்த கெட்டவங்கிட்ட இருந்து நம்ம பொருளை பாதுகாத்து அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் காவல் தெய்வமாக பிற்காலத்துல வழங்கப்படுகிறது. சரியாங்களா? இந்த முனிசாமி கருப்புசாமி எல்லாம் சொன்ன காவல் தெய்வம் சொல்றாங்கல்ல. அப்போ அப்படி சொல்லும் போது சரின்னு அவனும் பொறுப்பெடுத்துக்கிறான். அவனுக்கான இதை மக்கள் கொடுக்குறாங்க. திருட்டு போகாம அவன் பாத்துக்கிறான், கட்டுப்படுத்துறான். அவன் இருக்கிறான்னு சொல்றப்ப யாரும் வர்றதில்லை. இப்ப இந்த திருடர்கள் கூட்டம் அதிகமாகுது. இவன் ஒருத்தன் தான் இருக்கிறான். ஒருத்தனால சமாளிக்க முடியல. இங்க இருக்கிற நேரத்துல அங்க திருடுற, அங்க இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க, இங்க பாருப்பா, திருடனுங்க அதிகமாயிட்டானுங்க, நீ ஒருத்தனா சமாளிக்க முடியாது. அவனும் சொல்றான், நான் ஒருத்தனா சமாளிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், ஒண்ணு இல்ல, உங்க கூட இன்னும் 2-4 பேர் சேர்த்திக்கோ, உன்னோட டீமை பெருசு பண்ணு. சரியா? நீங்க டோட்டல் இந்த ஊரையே காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு. அப்படிங்கிறப்போ அப்படி அவன் சரி அப்படின்னு ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணான். அந்த 4 பேருக்கு யாரு, அதுக்கு நாங்களே கொடுக்குறோம். இப்போ 1 ரூபாய் கொடுக்குற போது 5 ரூபாயா கொடுக்குறோம். ஏன்னா எங்களுக்கு நிறைய லாஸ் ஆகுது. அப்படி அந்த அமைப்பு அப்படியே பெருகி 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 வந்ததுதான். அந்த முதன்மையா ஒருத்தர் தான்ல, அவன் பேர் தான் ராஜா. ஃபர்ஸ்ட் ஒருத்தனை செலக்ட் பண்ணாங்கல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், அவன் தான் ராஜாவா வந்தான். அவனுக்கு கீழே ஒரு அமைப்பு. எதுக்காக? இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக. அதுதான் அரசாங்கமாக மாற்றம் பெற்றுச்சு. அப்போ அந்த நடுவுல இருந்தான்ல ஒருத்தன் ராஜா, அவன் அறிவில் சிறந்தவனா இருக்கும்போது இன்னும் மக்களை எப்படி காப்பாற்றலாம், இன்னும் மக்கள்கிட்ட என்னவெல்லாம் பிரச்சனை வருது, அது எப்படி எல்லாம் நம்ம தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு அவனுடைய நிலை அடுத்தடுத்து அடுத்தடுத்து உயர்ந்து வந்துட்டே இருந்தது. இது ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன். இப்போ அந்த பிறர் வளம் பறிக்கக்கூடிய குணம் நம்ம கிட்ட இயற்கையிலேயே இருக்கு. அப்போ இப்ப துன்பங்கள் எல்லாம் பெருகிட்டே வருது அந்த நாட்டுல, அந்த மக்கள் இருக்கிற அந்த பகுதியில பிரச்சனை அதிகமாயிட்டே வருது, பிரச்சனை அதிகமாயிட்டே வருது. அப்ப அந்த பிரச்சனை அதிகமாகும் போது அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு நிறைய பேர் சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இந்த மனுஷன் இப்படி நடந்துக்கிறான், ஏன் இவன் திருடி திங்கிறான், ஏன் இவன் இவ்வளவு கடும் பற்றோடு இருக்கிறான், அப்படி அந்த மனிதர்கள்ல சிலர் ஆழமாக சிந்திக்கிறாங்க. அதுல இறை வழிபாட்டில் இருக்கிறவங்களும் ஆழமாக சிந்திக்கிறாங்க. அப்ப நிறைய ஞானங்கள் அவங்களுக்கு புலப்படுது. அப்போ மனிதன் என்பவன் யார் அப்படியே பின்னோக்கி போறாங்க, ஞானத்துல, தியானத்துல, தவத்துல. அப்ப மனுஷங்கிறது யாரு, எப்படி வந்தா இவன், ஏன் இவனுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு அவங்க சிந்திக்கும் போது அவங்க தவத்துல, ஞானத்துல நிறைய விளக்கங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. இறை உணர்வை அவங்க தொட்ட போது நிறைய நிறைய விளக்கங்கள், இந்த பிரபஞ்சம்னா என்ன, மனுஷன்னா என்ன, எதுக்காக வந்தோம், ஏன் இப்படி நடக்குது, என்ன பண்ணா சரியாகும், எல்லாம் தெளிவா, மிக தெளிவாக. இப்ப மகரிஷி நமக்கு சொல்றாங்கல்ல,
பல கோடி ஜென்மங்களுடைய கர்மாவை எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அந்த கர்மாவை கழித்து இறைவனை உணர்வதற்காக வந்திருக்கிறோம். வந்த வழியில செய்த பாவ புண்ணியங்களுடைய தொகுப்பாக நம்முடைய உடல், உயிர், மனம் எல்லாம் எழுச்சி பெற்றிருக்கு. இந்த உடல், உயிர், மனதை கொண்டு, அறிவை கொண்டு இந்த பாவ கர்மாவை எல்லாம் கழித்து நம்ம இறைவனை சேர வேண்டியதுதான் நம்ம நோக்கம் அப்படின்னு நம்ம புரிதல் கொடுக்குறாங்கல்ல. இப்படி நிறைய பேருக்கு அந்த ஞானம் கிடைத்தது. அப்ப இவன் அந்த துன்பத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா அவன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சில விதிகளை அவங்க சொன்னாங்க. அப்படி இந்திய தேசத்திலே பல மகான்கள், யோகிகள், ஞானிகள் பல விதிகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இறைவனை உணர்வதற்கு, நம்முடைய கர்ம வினையை கழிப்பதற்கு, நாம் வாழ்வை சிறப்பாக மகிழ்வாக வாழ்வதற்கு, அறநெறிப்படி வாழணும், இறை உணர்வுக்கு நம்ம செல்லணும்னு சொல்லி அப்படி சில பேர் தோன்றிய போது இந்த மதம் அப்பதான் கட்டமைக்கப்படுது. அதுக்கு முன்னாடி மதம்னு ஒரு அமைப்பே கிடையாது. அதான் விளையாட்டா சொல்லுவாங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜீசஸ் தோன்றினார். அவர் தோன்றுவதற்கு முன்பாக கிறிஸ்தவ மதம் இல்லை. நல்லா இந்த வார்த்தையை மனசுல வச்சுக்கோங்க. ஜீசஸ் தோன்றுவதற்கு முன்பாக கிறிஸ்தவ மதம் என்று ஒன்று இல்லை. 1600 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்லாமிய மதம் என்று ஒன்று இல்லை. இன்னும் 5000 10,000 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்து மதம் என்று ஒன்று இல்லை. இன்னும் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி மதமே இல்லை. அப்ப என்ன இருந்தான்? மனுஷன் இருந்தான். ஒரு உயிரா மனுஷன் இருந்தான். நல்லா இந்த இடத்த நீங்க நுட்பமா புரியணும். ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம். அப்போ ஒரு 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க மதமே இல்லை. ஒரு ஆடு போல, ஒரு மாடு போல, ஒரு விலங்கு போல ஒரு மனிதன். அதுல இந்த மத மனிதன், அந்த மத மனிதன், இந்த ஜாதி மனிதன், அந்த ஜாதி மனிதன் எதுவும் கிடையாது. இந்த நாட்டு மனிதன், அந்த நாட்டு மனிதன் கிடையாது. ஏன்னா நாடே அன்னைக்கெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்காது. பகுதி பகுதியா மனிதன் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். அப்ப அவன் கம்யூனிகேஷன் பண்றதுக்காக சில வார்த்தைகளை, சப்தங்களை எழுப்புறான். அப்படி அது உருவான போது அது அப்படியே மொழியாக கன்வெர்ட் ஆகுது. ஆரம்பத்துல மனிதன் தோன்றியப்போ மொழிகள் கிடையாது. குரங்குல இருந்து மனுஷன் வந்தானே அவனுக்கு மொழி கிடையாது. குரங்கு மாதிரி கத்திட்டோ ஏதாவது சொல்லிதான் அவன் செய்கை மூலமா அவன் கான்வர்சேஷன் பண்ணியிருப்பான். பட் அவன் அறிவு அப்படியே வளர 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 மொழிகள் வளர்கிறது. அப்ப இங்க இருக்கிற மக்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மொழியை இவன் உருவாக்குறான், கம்யூனிகேஷனுக்கு, புரிதலுக்காக. அங்க இருக்கிற மக்களுக்கு தகுந்த மாதிரி அவன் ஒரு மொழியை உருவாக்கி இருக்கிறான். அப்ப ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மொழி உருவாயிருச்சு. அந்த மக்களுடைய உருவமைப்பு அங்க இருக்கிற சீதோஷண நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு. இப்ப இங்க இருக்கிற ஆட்டுக்கு ரோமம் கிடையாது. ஆனா காஷ்மீர்ல இருக்கிற ஆட்டுக்கு செம்மறி ஆடு ரோமம் இருக்கு. ஏன்? அந்த குளிர்ல அது தாங்கணும்னா ரோமம் இருக்கு. அப்படி இங்க இருக்கிற மனிதன் ஒரு மாதிரி, அமெரிக்கால இருக்கிற மனிதன், கொரியால இருக்கிற ஒரு மனிதன், ஜப்பான்ல இருக்கிற ஒரு மனிதன், சைனால இருக்கிற ஒரு மனிதன், அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இயற்கை அவனுடைய உடலை ஒரு அமைப்பாக மாற்றிக்கொண்டது. அப்ப அவன் அங்க இருக்கு தகுந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் வச்சுக்கிட்டான். அப்ப இங்க ஒரு ஞானி சிந்தித்து உன்னோட வாழ்க்கைக்கு தெளிவு கொடுத்த மாதிரி அங்க ஒரு சிந்தனை, ஒரு ஞானி இருந்திருப்பார். சரி, ஜீசஸ் தோன்றிய அதே காலத்துல இங்க திருவள்ளுவர் இருந்திருக்கார். புரியுதா இல்லைங்களா? அப்ப இங்க ஒரு ஞானி இருந்தார், அங்க ஒரு ஞானி இருந்தார். நமக்குள்ள பெரிய கம்யூனிகேஷன் கிடையாது. அங்கேயும் ஒரு ஞானி, இங்கேயும் ஒரு ஞானி. என்ன, இங்க கொஞ்சம் அதிகப்படியான ஞானிகள், அங்க கொஞ்சம் குறைவா இருக்கலாம், அவ்வளவுதான். அப்ப இந்த ஞானி சில விஷயத்த சொல்றாரு. ஆதிசங்கரர் சில விஷயத்த சொல்றாரு. ராமானுஜர் சில விஷயம், சரிங்களா? அதுக்கப்புறம் மதுவர் சில விஷயம், பகவத்கீதா அதுல சில விஷயம், இந்த பக்கம் பைபிள்ல சில விஷயங்கள், குரான்ல சில விஷயங்கள். இதெல்லாம் என்ன? ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக சொல்லப்பட்ட ஞான கருத்துக்கள். ஞான கருத்துக்கள். புத்தர் பார்த்தாரு, கடவுள் வச்சுட்டு உனக்கு சண்டை போறானுங்கன்னு யோசிச்சாரு. அவர் கடவுளை பத்தி பேசவே இல்லை. ஒழுக்கமே கடவுள், உண்மையே கடவுள்னு போயிட்டார் அவர். புரியுது? அவர் கடவுள் பத்தி டச் பண்ணவே இல்லை. ஏன்னா அது ரொம்ப ஹையஸ்ட் டாபிக். அது சொன்னா நமக்கு புரியாது, சரிங்களா? அந்த மாதிரியான சூழல் அவர் இருந்தார். அப்ப அவரோட பாணி தனியா மாத்தி கொண்டார். எல்லாரும் சொல்றது என்னன்னா,
ஒன்னே ஒண்ணுதான், யாருக்கும் துன்பம் கொடுக்காத. யாருக்கும் துன்பம் கொடுக்காத, முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய். இத தவிர எந்த மதத்துல என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க பாப்போம். இது மாதிரி சொல்றாங்க, உலகத்துல இதுவரைக்கும் தோன்றிய அத்தனை அறநூல்கள், அத்தனை மத நூல்கள், அத்தனை மறை நூல்கள், அத்தனை வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், ஆன்மீக சார்ந்த சிந்தனை அத்தனை எடுத்து மொத்தமா புழிஞ்சு 2 வரியா சொல்லுங்க அப்படின்னா, யாருக்கும் துன்பம் கொடுக்காத, முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய். இவ்வளவுதாங்க சார். பைபிளை 2 வரியில சொல், நான் சொன்னதுதான். குரானை 2 வரியில சொல், நான் சொன்னதுதான். பகவத்கீதை 2 வரியில சொல், சொன்னதுதான். தம்மபத 2 வரியில சொல், நான் சொன்னதுதான். இதுக்கு மேல ஒன்னும் கிடையாது. அப்ப எல்லா மதங்களும் ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும், அமைதியா இருக்கணும் அப்படின்னா உடம்ப நல்லா வச்சுக்கோ, மனசை நல்லா வச்சுக்கோ, அதானே சொல்லுது. சாப்பாடு அளவா சாப்பிடு, உன்னோட உடமைய கரெக்டா பார்த்துக்கோ, உன்னோட கடமையை சரியா செய்யு, மத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாத, பேராசைப்படாத, பொறுமையா இரு, கோபப்படாத, கவலைப்படாத, மன்னிச்சு பழகு, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாத, பிறன்மனை நோக்கா பேராண்மை, மற்ற முறையற்ற பாலுணர்வு வேண்டாம், கற்பு நெறிய கடைபிடி. எல்லா மதம் இதைத்தானே சொல்லுது, வேற என்ன மாத்தி சொல்லுது? ஏதாவது மதம் கொலை பண்ணுன்னு சொல்லுதா, கொள்ளையடின்னு சொல்லுதா, திருடுன்னு சொல்லுதா, பொய் பேசுன்னு சொல்லுதா, என்ன சொல்லுது? ஒன்னும் சொல்லுது. இங்க திருவள்ளுவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் ஜீசஸ் சொன்னாரு, ஜீசஸ் என்ன சொன்னாரோ அதைத்தான் நபிகள் சொன்னாரு. என்ன லாங்குவேஜ் வேறையா இருக்கலாம், சொன்ன உதாரணங்கள் வேறையா இருக்கலாம். துன்பம் கொடுத்தவங்களுக்கு நல்லது செய்யன்னு சொல்றாரு அவரு தானே, திருவள்ளுவர் அப்படி சொல்றாரு. இயேசு மகன் ஒரு கணத்தில் அடைந்தால் மறு கணத்தை காட்டுன்னு சொல்றாரு. அப்ப நபிகள் அதே தான் சொல்றாரு, புத்தர் அதே தான் சொல்றாரு. கான்செப்ட் ஒண்ணுதான். என்ன கான்செப்ட்? யாருக்கும் துன்பம் கொடுக்காதப்பா, துன்பம் கொடுத்தா துன்பம் உனக்கு திரும்பி வரும். இது இயற்கையோட விதி. அப்ப நபிகள் வேற, இயேசு மகான் வேற, திருவள்ளுவர் வேற, ஆதிசங்கரர் வேற, புத்தர் வேறையா? கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். அவங்க சொன்ன விஷயம் எல்லாம் ஒண்ணுதான். நாம் அதுக்குள்ள போய் படிக்கல, அதனால நமக்கு தெரியல. அவங்க ஏதோ வெவ்வேறு ஏதோ சொல்லி வச்சுட்டு போன மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். சரிங்களா? அவங்களோட பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள் வேறையா இருக்கலாம். ஏன்? அங்க இருக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரி அது இருக்கும். இப்ப இங்க ஒரு பழக்கம் இருக்கும், இங்க வந்து காட்டன் ஷர்ட் போடணும், காட்டன் பேண்ட் போடணும், வேஷ்டி கட்டிக்கணும், சேலை கட்டிக்கணும். இங்க இருக்கிற சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரெஸ் கோடு. அமெரிக்கால போய் வேஷ்டி கட்ட முடியாது, அந்த சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ஒரு கோட் ஷூட். அதே போல அரபு நாடுகள்ல போய் நீங்க என்ன பண்ண முடியாது, வேஷ்டி கட்டிட்டு போக முடியாது. அங்க மணல் புழுதி காடு, அதுக்கு ஒரு கவர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அங்கி. அப்ப உடை கலாச்சாரம் எதற்காக? அந்த சீதோஷ நிலைக்காக ஒரு உடை கலாச்சாரம், அந்த மதத்திற்காக அல்ல. சரிங்களா? அந்த சீதோஷண நிலைக்காக ஒரு உடை கலாச்சாரம், அந்த சீதோஷண நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு உணவு கலாச்சாரம், அந்த சீதோஷண நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு உறைவிடத்திற்கான கலாச்சாரம், ஒரு வாழ்க்கைக்கான முறை, எல்லாம் அந்த இயற்கை சூழல்ல அந்த இடத்துல இருக்கிற மக்கள் நல்லா வாழ்றதுக்கு என்ன வேணுமோ அது அந்த மகான்கள் சொல்லி கொடுத்தாங்க. அது முன்னோர்கள் காலங்காலமா சொல்லி அது ஒரு பண்பாடு கலாச்சாரமா வந்துருச்சு. இதுல பிரிவினைக்கு என்ன இருக்கு? பிரிவினை இங்க தமிழ், அந்த பக்கம் மலையாளம், அந்த பக்கம் கன்னடம், இந்த பக்கம் தெலுங்கு, இந்த பக்கம் ஹிந்தி, இதற்குள்ளே நிறைய போராட்டம். என்ன போராட்டம்? அறியாமையால போராட்டம். இப்போ புரிஞ்சுக்கோங்க, இப்ப இங்க வந்து நான் குடிக்கிறது தண்ணி, தமிழ்நாட்டுல அதுக்கு பேர் தண்ணீர், நீர். அமெரிக்கால போனீங்கன்னா அதுக்கு பேர் வாட்டர். கேரளா பக்கத்தால போனீங்கன்னா வெள்ளம், ஆந்திரா போனீங்கன்னா நீர், கர்நாடகா போனீங்கன்னா நீர், இன்னும் கொஞ்சம் மேல உத்தரப்பிரதேஷ், டெல்லி போயிட்டீங்கன்னா பானி. பொருள் ஒண்ணுதான், பேர் வெவ்வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போல கடவுள் ஒன்று, பேர் வெவ்வேறு. கடவுள் ஒன்று, எல்லாம் வல்ல இறைவன் ஒருவனே. அதைத்தான் இஸ்லாம் சொல்லுது.
ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதான் கிறிஸ்துவம் சொல்லுது. ஆதி பகவன் முதற்றே உலகு. வள்ளுவம் சொல்லுது ஆதி பகவன்கள் அல்ல, ஆதி பகவன் முதற்றே உலகு. வள்ளுவம் சொல்லுது. எல்லாம் ஒன்றுதான். ஒரு எல்லையற்ற பெருவெளிக்கு அல்லது இறைநிலைக்கு வெவ்வேறு பேரை நம்ம வச்சுட்டோம். அது சிவனோ, பெருமாள்னோ, அல்லானோ, ஜீசஸ்னோ ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, மனிதன் என்பவன் ஒருவன். அப்படி புரிஞ்சுக்கோங்க. இதுல நாம மதங்களால பிரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்குன்னு உங்க மதத்தை விட்டுட்டு வாங்கன்னு நான் சொல்லல. மதத்தை வச்சுக்கோங்க, பட் எல்லா மதமும் ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 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 ரூமுக்குள்ள ஒரு இஸ்லாமியரையும், ஒரு கிறிஸ்தவரையும், ஒரு புத்த மதத்தவரையும், ஒரு இந்துவையும் உட்கார வச்சு ஒரு ஏதாவது ஒரு சத்சங்கம் பேசுனீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? எங்களுதுல என்ன சொல்லிருக்கு தெரியுமா? எங்களுதுல என்ன சொல்லிருக்கு தெரியுமா? நாங்க தான் பெருசு தெரியுமா? இதுதான் சரி தெரியுமான்னு சண்டை வந்துடும், கைகலப்பு வந்துடும், அடிச்சுப்போம். இதே ஒரு நபிகள் அந்த ரூம்ல இருக்காரு, ஒரு ஜீசஸ் இருக்காரு, ஒரு வள்ளுவர் இருக்கிறாரு, ஒரு வள்ளலார் இருக்கிறாரு, ஒரு புத்தர் இருக்காரு, ஆதிசங்கர் இருக்காரு. இவங்க 5 பேர் 6 பேர் உட்கார்ந்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த இடம் 5 பேரும் கட்டி தழுவி தான் உணர்ந்த இறை உணர்வை எல்லாரும் பகிர்ந்துகிட்டு இருப்பாங்க. இதுதான் மகான்களுக்கும் மனிதனுக்கு இருக்கிற வித்தியாசம். இப்ப நாம மகான்கள் நிலைக்கு உயரணும். அப்ப எந்த மதமே தாழ்வானதல்ல, எந்த மதமும் உயர்வானதல்ல, எல்லாம் சமமானது என்று புரிந்து கொள்ளணும். இது இறை ஆசிரியர்களுக்கான ஒரு தன்மை. நீங்க எந்த இடத்திலையும் வேதாத்திரி மகிழ்ச்சியோட சீடராக இருப்பவர்கள் ஒரு மதத்தை உயர்த்தி கூட பேசலாம். ஒரு மதத்தை மட்டும் உயர்த்தி பேசாதீங்க, எல்லா மதத்தையும் உயர்த்தி பேசு. எல்லா மதத்தையும் தோற்றுவித்தது மிகப்பெரிய ஞானிகள். சாதாரண நபரெல்லாம் மதத்தை தோற்றுவிக்கல, மிகப்பெரிய ஞானிகள். அதற்கப்புறம் வந்தவங்க அஞ்ஞானிகளா இருந்ததால அந்த மதங்களால இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள். எந்த மதம் மனிதனுக்கு நன்மையை செய்ய வந்ததோ அதே மதத்தின் பேரால் இன்னைக்கு மனிதன் செத்துட்டு இருக்கான். தர்ம யுத்தம் என்று சொல்கிறோம், தப்பு. யுத்தத்துக்காக மதம் வரல, பிற உயிரை கொல்லுவதற்காக எந்த மதமும் வரல. குரான் போதிக்கப்பட்டது உலக மக்கள் அனைவருக்காக, பைபிள் போதிக்கப்பட்டது உலக மக்கள் அனைவருக்காக, பகவத்கீதை போதிக்கப்பட்டது உலக மக்கள் அனைவருக்காக, இந்துக்களுக்காக அல்ல, கிறிஸ்தவர்களுக்காக அல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் தான் ஜீசஸ் கொடுத்தாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மகான்கள்கிட்ட வேறுபாடு இல்லை. வேதாத்திரி மகரிஷி மட்டும் உலகத்தை ஒன்னா பார்க்கல, எல்லா மகான்களும் உலகத்தை ஒன்னா தான் பார்த்தாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லாமே என்னுடைய ஊரு. யாவரும் கேளீர்னா சொந்தக்காரங்க, எல்லாரும் என்னுடைய சொந்தக்காரங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஊரும் என்னுடைய ஊரு, எல்லாரும் என்னுடைய சொந்தக்காரங்க. அதே தான் விவேகானந்தர் சொன்னார். மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு அவர் பேசுனது என்ன தெரியுமா? ஏன் அங்க 2 நிமிஷம் கண்டினியூவா கிளாப் பண்ணாங்க? அமெரிக்காவில் அவர் போய் பேசிய முதல் உரை, மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இது வார்த்தைக்கு சொல்றது அல்ல. என்னுடைய உடலிலே ஓடிக்கொண்டிருக்கிற சக உதிரம் தான் உங்களுடைய உடலிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சக உதிரம் தான் சகோதரம். இப்ப கூட பிறந்தாதான் கிடையாது. சரி, நான் காலம் கருதி இந்த ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்யறேன். இது ஒரு பெரிய டாபிக். இது இறை ஆசிரியர்களுக்கான புரிதல்ல அடிப்படை புரிதல் இருக்கணுங்கிறதுக்காக நான் இன்னைக்கு இந்த செய்தியை சொன்னேன். இந்த மாதிரி தத்துவ விளக்கங்கள் நம்ம நிறைய பின்னாடி பார்ப்போம். அதாவது இப்ப நாம உலகத்துல 850 கோடி இருக்கிறோம். இந்தியாவில் ஒரு 130 கோடி இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம 100 கோடி இருந்தோம், உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி 50 கோடி இருந்திருப்போம். சுதந்திரம் வாங்குறப்ப 30 கோடி பேர் தான் இந்தியாவில் இருந்தோம். 30 கோடி முகமுடையாள்னு பாரதியார் எழுதியிருக்காரு. நீங்க சென்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி 20 கோடி இருந்திருப்பா, அதுக்கு முன்னாடி 10 கோடி இருந்திருப்பா, அதுக்கு முன்னாடி 5 கோடி இருந்திருப்பா, அதுக்கு முன்னாடி 3 கோடி இருந்திருப்பா, அதுக்கு முன்னாடி 1 கோடி இருந்திருப்பா, அதுக்கு முன்னாடி 50 லட்சம் இருந்திருப்பா, அதுக்கு முன்னாடி 5 லட்சம் இருந்திருப்பா, அதுக்கு முன்னாடி 5000 இருந்திருப்பா, அதுக்கு முன்னாடி 500 இருந்திருப்போம். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி 5 பேர் இருந்திருப்போம். கரெக்டா?
உங்களுக்கு முடியுது இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது இல்லையா? 5 பேர் கடைசியா ஒருத்தனா தான் இருந்தது. அப்ப அந்த ஒரு நபரிலிருந்து தான், அந்த 2 நபரிலிருந்து தான் இந்த 130 கோடி உருவாயிருக்கு. இந்த 850 கோடி உருவாயிருக்கு. அப்ப உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஓடுறது சக உதிரமா இல்லையா? என்ன தூரத்து சொந்தமா இருக்கலாம், எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி பின்னாடி மாறின சொந்தமா இருக்கலாம், ஆனால் உதிரம் ஒன்றுதான் புரிஞ்சுக்கணும். உலகம் முழுக்க இருக்கிறவங்க என்னுடைய சகோதர சகோதரிகள் தான். அதைத்தான் மகரிஷி கையில் எடுக்கிறாங்க. அப்ப மகரிஷி எந்த விதமான ஜாதியாலேயோ மதத்தாலேயோ இனத்தாலேயோ மொழியாலேயோ எந்த இடத்துலயும் யாரையும் பேதப்படுத்தல. இந்த பயிற்சி எல்லோருக்குமானது. அதனாலதான் இதுக்கு பேரு அவர் வச்ச நேமே அந்த சங்கத்துக்கு உலக சமுதாய சேவா சங்கம்னு வச்சார். வார்த்தை பாருங்க, உலகத்திற்கு, உலக சமுதாயத்திற்கு, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக அதை வைத்தார். அப்ப நாம ஆசிரியருக்கான அடிப்படை தகுதியில நாம எந்த இடத்துலையும் எந்த மதத்தையும் நீங்க பெருமைப்படுத்தி பேசுறீங்களோ இல்லையோ, சிறுமைப்படுத்தி கனவுல கூட பேசிடாதீங்க. மகரிஷி கேட்பாங்க, எந்த மதம் உயர்ந்ததுன்னு சொல்றீங்களே, எந்த மதத்தில் இல்லை பஞ்ச மகாபாதகங்கள்னு கேட்பார். பொய்யில்லாத, கொலை கொள்ளை களவு சூது கற்பழிவு இல்லாத மதம் ஏதாவது இருக்கா? எல்லா மதத்திலையும் இருக்கு. எல்லா மதத்திலையும் உயர்ந்த ஞான கருத்துக்களும் இருக்கு. எல்லா மதத்திலையும் தவறு செய்யற மக்களும் இருக்கிறாங்க. அதனால எம்மதமே உயர்ந்தது என்று நீங்க சொல்ல வேண்டாம். எல்லா மதமும் சமமானது. நம்ம அந்த நிலைக்கு வரணும். நீங்க இருக்கிற மதங்கள் இருங்க, மதங்கள் இருந்து எதுவும் மாற வேண்டாம். அந்த மதத்தினுடைய உண்மையான சாரத்தை நீங்க புரிந்து கொண்டா நீங்க ஞானி, அவ்வளவுதான். அப்ப இது ஒரு மத சார்பற்ற ஒரு அமைப்புங்கிறது நீங்க புரிந்து கொள்ளுங்க. மனிதன் சார்ந்த ஒரு அமைப்பு, மனிதம் சார்ந்த ஒரு அமைப்பு. சரியானுங்களா? எல்லாம் ஒன்று. இந்த உலக மக்கள் அனைவரும் ஒரு குடையின் கீழே இருக்கிறோம். ஒற்றை பூமியில 850 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? இங்க விடுற காற்றுதான் அங்க போகுது அவனுக்கு, அவன் விடுற காற்றுதான் எனக்கு வருது. இதற்குள்ள பேதம் இல்லை, பிரிவு இல்லை. சரிங்களா? அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள வரணும். உலக மக்கள் அனைவரும் என்னுடைய சொந்தம். அப்ப யாரு கஷ்டப்பட்டாலும் உதவ வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. உலக மக்கள் எல்லோரோட உழைப்பையும் நான் பயன்படுத்தி வாழ்றேன். இன்னைக்கு இந்த ஹெட்போன் போட்டிருக்கேன். இந்த ஹெட்போன் யார் எங்க செஞ்சு எனக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு உங்க கூட இவ்வளவு தூரம் நல்லா பேசுறதுக்கு உதவி செஞ்சிருக்காங்க இல்லையா அந்த மக்கள், அவங்களுக்கு நான் என்ன செய்யணும்? அதுதான் சர்வீஸ். அப்போ உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு நான் ஏதாவது செய்யணுமா இல்லையா? அதற்காகத்தான் இந்த பயிற்சியே. சரிங்களா? அப்ப அந்த விதத்துல இங்க பேதங்கள் கிடையாது. இது மத சார்பற்ற, எல்லா மனிதர்களையும் உயர்த்தக்கூடிய, அவங்க உடல் மன துன்பத்திலிருந்து விடுபட்டு ஆன்ம உணர்வை நோக்கி பயணித்து அந்த ஆன்ம உணர்வை அடைவதற்கான ஒரு பயிற்சி மையம் இதுங்கிறது நீங்க புரிந்து கொள்ளுங்க. அதற்காக நம்ம தயாராயிட்டு இருக்கோங்கிறதையும் நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துட்டேன். இந்த பின்னாடி பேசினா இது ஒரு தொந்தரவு தான் இல்லையா? சரி, தவறில்லை. நன்மைக்காக எடுத்துக்கொண்டா நல்லதுதான். சரி, உங்களை வாழ்த்தி நம்ம நிறைவு செய்வோம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. சரி, டெய்லியுமே மாலை சொற்பொழிவு நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக காலையில தியானம் நடந்துட்டு இருக்கு. நீங்க உங்களுக்கு இந்த மாதத்திற்கு கொடுத்த தியானம் ஆக்கினை தொடர்ந்து ஒரு மாதம் நல்ல ஆக்கினையில ஆழமா 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 நீங்க பயணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். தயவு செய்து நீங்க ஆக்னி மெடிடேஷன் யூடியூப்ல போட்டீங்கன்னா நம்ம மெடிடேஷனே இருக்கும். 1 hour கண்டிப்பா காலை மாலையும் விடாம தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு செப்பரேட்டா தியானம் நடத்துறதுக்கு கூட ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். நான் ஃபியூச்சர்ல அதை பத்தி சொல்றேன். நிச்சயமா நம்ம ஒரு உயர்ந்த உன்னதமான நிலைக்கு நம்ம செல்ல போறோம். அனைவருக்கும் நன்றி, மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். அம்மா கேக்குதா? ஹலோ அம்மா கேக்குதா? கேக்குதுமா, இப்பதான் கேக்குது. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடத்தட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடத்தட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். 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 வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி அம்மா. நன்றிமா, வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த மதிய நேர நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் மாலை 5:15 மணிக்கு ஞானகான நிகழ்ச்சியை இணைந்து கொள்ளலாம். 6:30 மணிக்கு சிறப்பு சிந்தனை உரைக்கு பதிலாக நமது இறையாசிரியர்களின் பட்டிமன்ற தலைப்பு இருக்கிறது, பட்டிமன்ற உரை. அதனால கண்டிப்பாக வாய்ப்புள்ள நண்பர்கள் கலந்து கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.